ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். ஒன்பது கண்டஸ்டன்ட்ஸும் ஒட்டுமொத்தமாக காரில் இருந்தனர். அப்போது சாண்ட்ரா, பார்வதி, கம்ருதீன் ஆகியோர் பின்பக்க சீட்டில் அருகருகே இருந்தபோது பார்வதியும் கம்ருதீனும் சாண்ட்ராவின் பெயரை ஸ்கேம்ட்ரா என கிண்டல் அடித்து சொல்ல, சாண்ட்ரா பதிலுக்கு கம்ருதீனை காமருதீன் என கூறினார். இதனால் கோபமடைந்த கம்ருதீன் செருப்பால் அடிப்பேன் என ஆவேசமாக கூறினார். பதிலுக்கு சாண்ட்ராவும் செருப்பால் அடிப்பேன் என வாக்குவாதம் செய்தார். ஒரு கட்டத்தில் பார்வதி காரின் கதவை திறந்து சாண்ட்ராவை கீழே தள்ள முயன்றார். பின்னர் காலால் உதைத்து சாண்ட்ராவை கீழே தள்ளிவிட்டார். இது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அது மட்டுமல்லாமல் கீழே விழுந்த சாண்ட்ரா மயக்கம் அடைந்தது போல கிடந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை தூக்க முயன்ற போது அவர் வலிப்பு வந்தது போல துடித்தார். அப்போதும் கம்ருதீன் இதெல்லாம் சீனு, நடிப்பு என்பது போல கமெண்ட் அடித்தார். சாண்ட்ரா துடிப்பதை பார்த்து பதறிப்போன அங்கிருந்தவர்கள் அவரை சிகிச்சைக்காக கன்ஃபெஷன் ரூம் அழைத்து சென்றனர். அப்போது அங்கு வந்த விக்கல்ஸ் விக்ரம் கம்ருதீனிடம் கோபத்துடன் பேச, கம்ருதீன் ஆபாச வார்த்தைகளால் திட்டினார். இதையடுத்து விக்கல்ஸ் விக்ரமும் ஆபாசமாக பேச ஆரம்பித்தார். இதனால் இன்னும் பரபரப்பு அதிகரித்தது. இந்த சம்பவம் குறித்து பேசிய சாண்ட்ராவின் கணவர் பிரஜீன், சாண்ட்ராவிற்கு நடந்த சம்பவம் தனக்கு இரவு 1 மணிக்கு தெரிய வந்தது. உடனே நான் அதிர்ச்சியாகி சேனல் தரப்பினரிடம் பேசினேன். அவர்கள் சாண்ட்ரா பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆபாச வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நான் இப்போ உடனே ரியாக்ட் செய்ய முடியாது. அதனால்தான் அமைதியாக இருக்கிறேன். நான் சாண்ட்ராவின் கணவராக மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சியின் ஒரு கண்டஸ்டன்டாக இருப்பதால் என்னால் உடனே ரியாக்ட் செய்ய முடியாது எனவும் தெரிவித்தார். பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.